மகரம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் எல்லோரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. இருக்கக்கூடிய இடத்த ரொம்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், பொய் பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. அதே போல் அபாண்டமாக யாராவது ஒரு விஷயத்தை உங்ககிட்டயே பொய்யா சொன்னால் கூட அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு கோபம் வந்தால் கூட அது சில நொடியிலேயே காணாமல் போயிடும். முக்கியமாக இந்த நம்பிக்கை துரோகம் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரியான நபர்களை உங்களோட வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்கக்கூடியவங்களா மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால் என்ன மாதிரியான சூழல் உருவாக போகுது, குலதெய்வத்தின் அருளால் இந்த வாரம் நடக்கக்கூடிய நன்மைகளும் என்ன, சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமையில் பாருங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் வந்து சேரும். எல்லா வகையிலுமே நல்லது கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது மிகவும் உதவியாக இருக்கும். அதே போல் இந்த மகர ராசிக்காரங்க எல்லோருமே இதுவுமே பாசம் வைக்கக்கூடியவங்க, அதிக அளவு அன்பு செலுத்தக்கூடியவங்க. ஆனால் பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் எவ்வளவு தான் பாசம் வச்சாலும் சரி, அன்பு வச்சாலும் சரி, அந்த அன்பும் பாசமும் திரும்ப உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் அதுக்காக பெருசாக வருத்தமும் பட மாட்டீங்க. மற்றவங்களோட நல்லதுக்காக உழைக்கக்கூடியவங்க நீங்கள். என்ன செய்தாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதே போல் இந்த மகர ராசி அன்பர்கள் கோபத்தை நிதானமாக காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு இருக்கும். நிறைய நாள் நாம் உலகத்தில் சாதனை புரியணும், நிறைய நாள் நாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கொண்டவங்க. அதே போல் இந்த கடமைகளை சரிவர செய்து வெற்றி வாய்ப்பை கரெக்டாக அடையக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் இந்த வாரம் நீங்கள் நினச்சது சரியாக நடக்குமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க, இதை பற்றின முழுமையான தகவலையும் நாம் இப்போ பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இருக்காங்க. சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரகநிலைகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், இந்த அமைப்பால் சிறப்பான பலன்களும் உண்டாகுது. சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் கடுமையானதாக கூட இருக்கும். ஆனால் கடுமையான விஷயத்தை யோசிக்காமல் திறமையை செயல்படுத்தினா நன்மைகளை பெறலாம். சில இடத்துல உங்களோட வேலை கலகலப்பு நிறைஞ்சதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தா எதிர்பார்த்த மாற்றங்கள் வரும். ஆனால் நீங்கள் காத்திருந்த காரியம் ஒன்று நீங்கள் நினச்சது போல் கை கூட சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுங்க, அது நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்துலேயுமே வருமானம் நல்லாயிருக்கு, கையிருப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் தொழிலை விஞ்ஞான ரீதியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறப்பான நேரமாக இந்த வாரம் அமைய போகுது. குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகளுமே மறைஞ்சிடும். பிள்ளைகளால் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருந்தா அந்த பிரச்சனைகள் நீங்கி இப்போ பாருங்கள் மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் இணக்கமான சூழல் இருக்குது. மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்குது. வியாபாரத்துலேயுமே தாராளமான லாபம் இப்போ கிடைக்க போகுது. தொழிலில் உங்களுடைய கூட்டு முயற்சிகளை நடத்துவதற்கான சிறப்பான காலகட்டமாக இந்த வாரம் அமையுது. குடும்பத்தில் உறவினர்களின் வரவு அதிகரிக்கும். பிள்ளைங்களால் பெருமை வரும். நண்பர்களின் அன்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக வருமானத்தை பெருக்குவதில் ஆர்வம் காட்ட போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் பாருங்கள், புதிய முயற்சியில் இறங்கி சிறப்பையும் நல்ல ஒரு பெருமையும் உண்டாக்க போகிறீங்க. புதிய முதலீடுகள் செஞ்சால் நன்மையை பெறலாம். ஆனால் அந்த புதிய முதலீடுகளை ரொம்பவுமே கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படணும். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு பலனை தான் கொடுது. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் இருந்த வழக்கு உங்களுக்கு இப்போ சாதகமாக மாறும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அவசரப்பட்டு அகலக்கால் எந்த ஒரு விஷயத்திலையும் வைக்காதீங்க. நண்பர்களோட ஆசை வார்த்தைகளை முழுமையாக நம்ப வேண்டாம். இது பின்னடைவையும் பாதிப்பையும் கொடுத்துரும். பேராசைக்கு இடம் கொடுக்காம உங்களோட பணிகளை கரெக்டாக சரிவர செஞ்சால் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறலாம்.
உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. மற்றவங்க சொல்கிற விஷயத்துலேயும் பேராசைக்காகவும் இடம் கொடுக்காதீங்க. அது பல பின்னடைவும் பிரச்சனையும் கொடுத்துரும். பொருளாதார ரீதியாக அது பின்னோக்கி போகிற மாதிரியான வாய்ப்பை கொடுத்துரும். கவனமாக இருங்க. இந்த வாரம் மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய சூழல். பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். ஆனாலும் பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். தினம்தோறும் நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமான மனமாற வழிபட்டு வணங்கி உங்களோட பணிகளை தொடங்குங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற முடியும். அதே போல் இந்த வாரம் உங்களுக்கு பாருங்கள், மற்றவங்களாலையுமே நீங்கள் உதவிகளை பெறுவீங்க. மனதில் இருந்த குழப்பம் நீங்குது. தெளிவான முடிவுகளையும் தெளிவான சிந்தனைகளையும் நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும். நீங்கள் இப்போ சாமர்த்தியமாக செயல்பட்டால் வெற்றிகளை கட்டாயம் பெறலாம். புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். பண வரத்துமே அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால அதிகப்படியான வருமானம் இப்போ உங்களுக்கு உண்டாகுது. கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு இருக்குது. பிள்ளைங்களோட எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. தாய் தந்தையரின் உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லதாக இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் நீங்கள் நினச்ச ஆதாயம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட செயல்திறமை இப்போ வெளிப்படும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக செய்து முடிப்பதால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். பெண்களுக்குமே எந்த விஷயத்திலுமே தெளிவான முடிவை நீங்கள் பாருங்கள் இப்போ கரெக்டாக எடுப்பீங்க. அரசியல்வாதிகள் கிட்ட பணியாற்றக்கூடிய திறன் அதிகரிக்கும். கட்சி மேலெடுத்தால் நீங்கள் உற்சாகப்படுத்தப்படுவீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை முழுமையாக பெறுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ வருது. அறிவியல், கணித பாடங்களில் கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது நல்ல மதிப்பெண் பெற உங்களுக்கு உதவியாக இருக்கும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், பணவரவு சிறப்பாக இருக்கும். புதிய நவீன பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. பூர்வீக சொத்தால் கூடுதல் லாபம் வரும். வீடு, மனை, பூமி வாங்கும் யோகம் இப்போ உங்களுக்கு உண்டாகிருக்கு. புத்திர வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு நினைச்சதையே நீங்கள் நினைச்ச விஷயத்தை எல்லாமே சிறப்பாக செய்து காட்டுவீங்க. சில யோகமான அமைப்புகள் வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கணும். எதிலுமே கொஞ்சம் சற்று சிந்தித்து செயல்படுறது உத்தமம். தொழில் வியாபார ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் பெற போகிறீங்க. அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் கடன்கள் எல்லாமே அனைத்து படிப்படியாக நல்ல ஒரு உயர்வுக்கும் மன நிம்மதியும் பெறுவீங்க. சில நேரத்தில் தேவையற்ற சின்ன சின்ன சோதனைகளுமே வரும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் குறையுது. வர வேண்டிய ஆர்டர்கள் தடையில்லாமல் வரும். நீங்கள் விற்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வச்சுக்கோங்க. அதே போல் துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய், வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். துர்க்கையின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பாருங்கள், அரசு வழியில் நிறைய வேலைகள் தள்ளி போயிருக்கும். இப்போ முயற்சி செஞ்சால் நீங்கள் அரசு வேலைகளை வெற்றி வாய்ப்பாக பெறுவீங்க. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் இப்போ வந்து சேருது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்க முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒன்று போனால் ஒன்று பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஒரு சூழ்நிலையால் பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்குது. ஒரு புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி நன்மைகள் உண்டாகுது. இந்த முன்னேற்றம் இருந்திருக்கக்கூடிய வாரத்தில் சிறப்பாக செயலாற்றுங்க. நன்மையை பெரும்பாலும் நீங்கள் பெறுவீங்க. உங்கள் ராசிக்கு உச்சகுருவின் பார்வை இப்போ இருக்குது. இதனால் ஆன்ம பலம் கொஞ்சம் அதிகரிக்கும். கடமையில் கண்ணும் கருத்துமா இருங்க. ஆழ்ந்த அறிவும் சிந்திக்கும் திறனும் இப்போ அதிகரிக்குது. சமூக அந்தஸ்து நிறைந்த முக்கிய பிரமுகரோட அறிமுகம், நட்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். விலகி போன உறவுகள், உங்களோட நட்புகள் இப்போ உங்களை தேடி வந்து சேர்ந்துக்குவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை தீரும். மன சங்கடம் மறையும். அதே போல் சுப விரயங்கள் கொஞ்சம் இருக்குது. உத்தியோகத்திற்கான நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ இருக்குது. கடன் தொகை வெகுவாக குறையும். வாழ்க்கை துணைக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளால் ஏற்பட்ட மறைமுக எதிர்ப்புகளுமே நீங்குது. அழகான ஆடம்பரமான ஒவ்வொரு ஆடைகள், பொன்பொருள் சேர்க்கை இது எல்லாமே இருக்குது. தம்பதிகளுக்குள் ஒற்றுமை வரும். அதே போல் நீங்கள் சிவபெருமானையுமே தொடர்ந்து வழிபடுங்க. கூடவே வெள்ளி, செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை மனமாற வழிபட்டு வருவதால் நல்ல ஒரு மேன்மையும் உயர்வையும் மகர ராசி அன்பர்கள் பெற முடியும். இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் சாதகமான வாய்ப்புகளை தான் கொடுத்துருக்கு. அதனால் சரியாக நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க. நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம்.
என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.